நிறைய பேர் கிட் அண்ட் கிட்டப் இது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேற வேறையா? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்டலாக அந்த என்டையர் ப்ராஜெக்டையும் டிலீட் பண்ணிட்டாரு. ஆனால் நல்ல வேலையாக அந்த ப்ராஜெக்ட் டிலீட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த வெர்ஷனில் இருந்துச்சோ அதே வெர்ஷனுக்கு நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியும். இதை பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கிட். கிட் நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுற எல்லா சேஞ்சஸையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ண சேஞ்சஸ் ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெர்ஷனுக்கு நம்மளால் சேஃபாக திரும்ப வர முடியும். இப்போ இன்னொரு பிரச்சனை, நீங்கள் 4 பேரும் வேற வேற லேப்டாப்ல இருந்து வேற வேற சிட்டில இருந்து ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை ஆன்லைன்ல காமனான ஒரு பிளேஸ்ல வைக்கணும்ல. அப்போதான் நீங்க எல்லாரும் அந்த பிளேஸுக்கு வந்து உங்க சேஞ்சஸை ஒர்க் பண்ண முடியும். அந்த ஆன்லைன் பிளேஸை ப்ரொவைட் பண்றது தான் GitHub. ஸோ கிட்டும் கிட்டப்பும் சேம் கிடையாது. கிட் நம்ம பண்ணுற சேஞ்சஸை ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணும். கிட்டப் நம்ம ப்ராஜெக்டை ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி மற்றவங்க கூட கொலாபரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும்.